வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டெட் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர் தகுதி தேர்வானது பார்த்திங்கனாக்கா இப்போது ஸ்பெஷல் டெட் வந்து விட்டிருக்காங்க. அதற்கு வந்து நீங்கள் முக்கியமாக சோஷியலில் படிக்கக்கூடிய டாபிக் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அந்த டாப்பிக்கை பற்றி தான் வந்து இங்கே நாங்கள் வந்து குறிப்பிட போகிறேன். இந்த டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அப்போது ஓரளவுக்கு வந்து அந்த டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த புத்தகத்தில் இருக்குது, எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், எந்த கிளாஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பாக வந்து பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ சொல்கின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எதிர் வரும் காலத்தில் கண்டிப்பாக வீடியோ வந்து நாங்கள் போடுவோம். சரிங்களா? அதனால் இந்த டாபிக்ஸ் வந்து லைன் பை லைனாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் சயின்ஸில் முக்கியமான வரலாறு மட்டுமே நான் இங்கே குறிப்பிட்றேன். அது எந்தெந்த டாபிக் வந்து எந்தெந்த கிளாஸோட புக்கில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் பற்றி அப்படின்னு பார்க்கும்போது 6வது புக்கில் இருக்குது, 9வது புக்கில் இருக்குது, அது இல்லாமல் 11வது புக்கில் இருக்குது. நம்மளுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 6வது புக்கில் இருக்கிறதையும் 9வது புக் இருக்கிறது மட்டுமே நம்ம பார்த்தா கூட போதுமானது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்துவெளி நாகரிகத்துக்கு அடுத்து பார்க்கும்போது வேத காலத்தை பொறுத்தவரையில் 6வது புக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அதை விட்டால் 11th புக்கில் இருக்குது. சரிங்களா? வேத காலத்தை பற்றி நம்ம பார்த்துக்கணும். வேத காலத்தில் சமூக பொருளாதார நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது வேத காலத்தோட கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து 8th புக்கில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாடத்தில் அது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கனாக்கா மௌரியர் காலத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6வது புக்லேயும் இருக்கும், 9வது புக்லேயும் இருக்கும். சரிங்களா? மௌரியர் காலத்தில் குறிப்பாக அசோகரை பற்றியும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மௌரியர்களோட காலத்தில் சமண மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் மௌரிய அரசர்கள் ஆற்றிய தோண்டினை பற்றி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் வந்து 6வது புக்லேயும் 9வது புக்லேயும் வந்து அது இருக்குது. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா மௌரியர் காலத்துக்கு அடுத்து பார்க்கும்போது கனிஷ்கருடைய காலத்தை வந்து இங்கே குறிப்பிட்றாங்க. கனிஷ்கர் பொறுத்தவரையில் பார்த்திங்கனாக்கா 6th புக்கில் நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பௌத்த சமண மதம் பற்றி பார்த்திங்கனாக்கா 6th புக்கில் இருக்குது. அதை விட்டால் 9th புக்லேயும் வந்து பௌத்த சமண மதங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது மூவேந்தர்களை பற்றி, சரிங்களா? மூவேந்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேர சோழ பாண்டியர்களை பற்றி 6th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய காலத்தில் சமூகம், பொருளாதாரம், கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிலவரி முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கனாக்கா பல்லவர்களுடைய காலம். சரிங்களா? பல்லவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல்லவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையில் 6th புக்கில் கொஞ்சமாகவும் 7th புக்கில் வந்து தென்னிந்திய அரசுகள் என்ற டாப்பிக்கில் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பல்லவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய சக காலம் யார் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது சாளுக்கியர்களுடைய காலம் வந்து நம்மளுக்கு வந்து 7th புக்கில் இருக்குது. சரிங்களா? தென்னிந்திய அரசுகளும் அது மட்டும் இல்லாமல் தக்கான அரசுகளும் என்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாப்பிக்குமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th புக்கில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கும்போது குப்தர்கள் காலத்தை பொறுத்தவரை 6th புக்கில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? குப்தர்கள் வந்து அவங்களுடைய காலம் எப்படி இருந்தது, இந்த குப்தர்கள் டாபிக் வரைய அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷருடைய காலத்தில் பார்க்கும்போது 6th புக்கில் இருக்குது. அடுத்து வந்து 9th புக்கில் இருக்குது. இது வரையில் தான் பார்த்திங்கனாக்கா பழங்கால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து முழுமையாக பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதாரம், சமூகம், அது மட்டும் இல்லாமல் கல்வி வளர்ச்சி, நிலவரி முறை எப்படி இருந்தது, இதோடு சேர்த்து பௌத்த சமண மதங்கள் எப்படி இருந்தது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி நாகரிகத்தில் அதனுடைய வளர்ச்சியும் அங்கு அழிந்து போன பொக்கிஷங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ அதாவது இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும்.
குறிப்பாக வந்து 6th புக்கு, அதை விட்டால் வந்து நான் சொன்ன மாதிரி 7th புக்கில் 2 டாபிக், ஒன்று தென்னிந்திய அரசுகள், இன்னொன்று தக்கான அரசுகள். அதை தொடர்ந்து பார்க்கும்போது 9th புக்கில் நான் சொன்ன சிந்துவெளி நாகரிகம், அது மட்டும் இல்லாமல் தமிழக பண்பாடு அந்த டாப்பிக்லேயும், அதே மாதிரி சமண பௌத்த மதம், இந்த 3 டாபிக் வந்து 9th புக்கில் இருக்குது. சரிங்களா? இது மொத்தத்தையுமே வந்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம அடுத்து வந்து எந்த டாபிக் வரனா இடைக்கால வரலாறுக்கு வந்து வரும். சரிங்களா? இடைக்கால வரலாறு முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? முழுக்க இடைக்கால வரலாறு வந்து 7th புக்கில் தான் இருக்குது. இடைக்கால வரலாற்றை பொறுத்த வரையில் குறிப்பாக முஸ்லீம்களின் படையெடுப்புகள், சிந்து படையெடுப்பு, அரேபிய துருக்கிய படையெடுப்புகள், அதை தொடர்ந்து டெல்லி சுல்தான்கள், அதை தொடர்ந்து முகலாய வம்சம். இந்த 3 டாபிக்குமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த 3 டாபிக்குமே ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து இந்த காலத்தில் அரசர்களுடைய வரலாறு, சுல்தான்களுடைய வரலாறு எப்படி, டெல்லி சுல்தான்களுடைய காலம் 1606 முதல் 1526 வரையிலும், 1526லேருந்து 1707 வரை முகலாயருடைய காலம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இந்த 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் டெட்டுன்றதால ஒன்று அந்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்தை கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மன்னர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள், அதாவது வரலாற்று சான்றுகளை வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட போர்களை வந்து கேட்கலாம். சரிங்களா? போர்கள் அப்படின்றத நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காலத்தில் வெளிநாட்டவருடைய படையெடுப்புகள் எப்படி இருந்தது, குறிப்பாக வந்து தைமூருடைய படையெடுப்பும் நாதிர்ஷாவோட படையெடுப்பும் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 2 படையெடுப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதை தொடர்ந்து இவங்களுடைய காலத்தில் சமூகங்கள், பொருளாதாரம் மற்றும் அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது, இவங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வரி முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 டாபிக் தான். அரேபிய சிந்து படையெடுப்பு, அடுத்து டெல்லி சுல்தான்கள், அடுத்து வந்து முகலாயர்கள். இந்த 3 டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். அதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நாயக்கர்களுடைய காலம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பழங்கால வரலாறு மற்றும் இடைக்கால வரலாற்றில் காணப்படுகின்ற டாபிக்ஸ். இடைக்கால வரலாறு முழுக்க 7th புக்கில் தான் 3 டேர்ம்லேயும் நம்மளுக்கு வரும். சரிங்களா? இதை முடிச்சிட்ட பிறகு நவீன கால வரலாறு. அதாவது நவீன கால வரலாறுன்றது எங்கு தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகையிலிருந்து தொடங்குதுங்க. சரிங்களா? ஐரோப்பியர் வருகை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம 8th புக்கில் ஃபஸ்ட்டு பாடம் வந்து ஐரோப்பியர் வருகை இருக்குது. ஐரோப்பியர் வருகை மற்றும் அவங்களுடைய காலனியத்துவம் எப்படி இருந்தது அப்படின்றத அந்த பாடத்தில் முழுக்க பார்க்கலாம். பிரிட்டிஷாருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதல்கள் பார்த்திங்கன்னா 2வது பாடத்தில் இருக்குது. அதாவது வந்து 3 கர்நாடக போர்கள், 4 மைசூர் போர்கள், மராத்திய போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்களையும், அது எப்போ நடந்தது, அது எதனால் நடந்தது, அந்த போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன, இதை வந்து நீங்கள் ஒரு டேபிளர் காலமாக கூட போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து முதல் கர்நாடக போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் கர்நாடக போர் எப்போ நடந்தது, 1746லேருந்து 1748 வரை நடந்திருக்கும். அதனுடைய முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து ஹைலா சஃபேல் உடன்படிக்கை. எதனால் ஏற்பட்டுச்சு? சரியா? வாரிசுரிமை போர், வாரிசுரிமையால் ஏற்பட்டது. ஆஸ்திரிய வாரிசுரிமை போரால் ஏற்பட்ட ஒரு போர் தான் முதல் கர்நாடக போர். அப்போது அதுக்கான ரீசன், அதனுடைய வரலாறு இவற்றையெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.